சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வந்துட்டோம்னு பத்மா சொல்றாங்க. ஐயோ, என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். எங்க வீட்ல பிரச்சனையை தொடங்கி வச்சதே நீங்க தானே, சாதாரண பிரச்சனையான்னு கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். இல்லைங்க, இது அவங்க தப்பு கிடையாது. சாதாரணமா அந்த இடத்துல யார் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க பத்மா. சம்மந்தியம்மா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? இப்ப நாங்க யாருமே எங்க அண்ணனுக்கு முக்கியம் இல்ல, மாயா தான் வீட்டுக்கு பெருசா போயிட்டாங்கிறாங்க. அப்படின்னா இன்னும் மாயா அங்கதான் இருக்காளான்னு கேக்குறாங்க தேனு. அப்போ அவளை இன்னும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலையான்னு கேக்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவ ஒன்றும் தப்பு பண்ணலையே, எல்லாம் நான் தானுங்கிறாங்க சீனு. சமந்தி, வீட்டை விட்டு வெளியே மொத்தமா ஏன் வந்தீங்க அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். எங்கிருந்தோ வந்த மாயா எங்க குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டா. என் மேல பாசமா இருந்த எங்க அண்ணா அண்ணி நாங்க சும்மா உட்காந்து சாப்பிடுறோம்னு சொல்லி அவங்க குட்டி கட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க பத்மா. ஏ பத்மா, அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலைங்கிறாங்க மணிவண்ணன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னுங்கிறாங்க பத்மா. இப்ப நாங்க சொந்தம்னு நினைக்கிறதே சமந்தி உங்களை மட்டும்தானுங்கிறாங்க பத்மா. நாங்க இங்க தங்கிக்கலாமான்னு பத்மா கேக்குறாங்க. என்ன சம்மந்தியமா இப்படி கேட்டு போட்டீங்க? இது உங்க வீடு, நீங்க தாராளமா தங்கிக்கலாங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாங்க, குடும்பம்னா சண்டை சச்சரவெல்லாம் வர்றது சகஜம் தானே, இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கணும். ஆனா இவர் பண்ணின வேலைக்கு நீங்க எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப பெருந்தன்மையா நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க தேனு. இல்ல உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நாங்க வேற வீடு பார்த்து போய்க்கிறோங்கிறாங்க மணிவண்ணன். சமந்தி, நாங்க என்ன அண்ணியுமா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். நான் எல்லாம் பேச்ச மாத்தி மாத்தி பேசுற ஆள் கிடையாது. சாருவுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கணுங்கிறதுக்காக தான் மாப்பிள்ளை மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க மகாலிங்கம். ஆமாங்க, நியாயமா பார்த்தா எங்க மேலதான் கோவமா இருந்திருக்கணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னு அழுகுறாங்க பத்மா. ஆமா, சாரு எங்கேன்னு கேக்குறாங்க பத்மா. இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் சரி கொஞ்ச நாள் அவங்க அத்தை வீட்டுல இருக்கட்டுமேனு அனுப்பி வச்சிட்டோங்கிறாங்க தேனு. ஆமாங்க, இங்க நடந்தது எல்லாம் பார்த்து தான் சாரு மனசுடைஞ்சு போயிட்டா. மாப்பிள்ளை தான் கட்டுவேன்னு உயிர் விடுற அளவுக்கு போயிட்டா. மாப்பிள்ளை மேல எவ்வளவு அன்பா பாசமா இருக்கிறான்னு மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டுங்கிறாங்க தேனு. சரி சரி, அவங்க தங்கறதுக்கு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கிறாங்க மகாலிங்கம். வாங்க சமந்தி, வாங்க வாங்கன்னு பிரியமா கூட்டிட்டு போறாங்க. மாப்பிள்ளை, நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கங்க, சமந்தி நீங்க இந்த ரூமுக்கு போங்கன்னு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. திரும்பவும் இவங்க எல்லாம் வந்தா என்ன, வரலைன்னா என்ன, மறுபடியும் அந்த குடும்பத்துல எப்படி சம்மந்தம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து தானே கொண்டு வந்து சேர்த்திட்டாரு. அவங்க பேர்ல இருக்கிற சொத்து தானே முக்கியம். முதல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க சொத்தை ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். ரகுராம் தனியா நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க மாயா போறாங்க. பெரியப்பா, என்னைக்குமே உங்க கௌரவத்தை குறைக்கிற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்க மேல நீங்க கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க மாயா. மாயா, கோவம் மேல இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனா எதையுமே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கிறாங்க. சாரி பெரியப்பா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம குடும்பம் எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம்னு தான் நான் நினைச்சேன். அத்தை மாமா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அதுக்கு காரணம் நானாயிட்டேனே. மாயா, அப்படின்னு யார் சொன்னான்னு கேக்குறாங்க ரகுராம். எல்லாமே எனக்கும் தெரியும் பெரியப்பா, என்னால தானே இந்த ஃபேமிலி இப்ப பிரிஞ்சு போச்சு. நீங்க ஏன் பெரியப்பா அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது தடுக்கவே இல்லை? நான் கூட வெளியே போயிருப்பேன். ஆமா, ஏன் வீட்டை விட்டு வெளியே போற நினைப்பிலேயே இருக்கீங்க? பத்மாவையும் நான் ஒன்னும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலையேங்கிறாங்க ரகுராம். இல்ல, அவங்க எடுத்த முடிவு அப்படி. அப்ப நீங்க தடுக்கலையே பெரியப்பா, அவங்கள போக விட்டுறக்கூடாது. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. சித்தப்பா கிட்ட சொல்லி போய் அவங்கள கூட்டிட்டு வர சொல்லுங்க பெரியப்பா. நான் இப்பவே வேணாலும் வெளியில போயிடுறேங்கிறாங்க மாயா. எல்லாரும் கொஞ்சம் இருங்க, என்ன ஆயோனா வீட்டை விட்டு வெளியே போறேன் போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எதுவுமே கோவத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. பத்மாவும் அவசரப்பட்டு அப்படித்தான் கோவத்துல முடிவெடுத்து போயிருக்கா. அவளை நான் போக வேண்டாம்னு தடுத்துருக்கலாம். ஆனா உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு, என்ன நியாயம் இருக்கு? மாயா, அந்த இடத்துல தனா இருந்தாலும் நான் என்ன முடிவு எடுத்திருப்பேனோ அந்த முடிவு தான் நான் எடுத்தேன். அதுக்காக நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நீயே என்னோட பொண்ணுதான்னு சொல்லிடுறாங்க ரகுராம். இதை கேட்டதும் மாயா அப்படியே நெஞ்சில போய் பாசத்தோட சாஞ்சுக்கிறாங்க. பெரியப்பா, நான் பண்ணின தப்பை யார் செஞ்சிருந்தாலும் யாரும் மன்னிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்ப கூட என் மேல எப்படி பெரியப்பா இப்படி பாசமா இருக்க முடியுது? மாயா, நீ நினைச்சிருந்தா சீனுவை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். ஆனா குடும்பம் தான் வேணும்னு நீ குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்க. என் மானத்தையும் காப்பாத்தி, அதுல எனக்கு ரொம்ப பெருமை தான் மாயா. எல்லாம் சரியா போயிடும், நீ ஒன்னும் நினைச்சு கவலைப்படாத. பெரியப்பா, நீங்க என்ன மன்னிச்ச மாதிரி சீனுவையும் மன்னிக்கணும்னு கேக்குறாங்க. இங்க பாரு மாயா, அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. மாயா, எதையும் யோசிக்காம நீ போய் நிம்மதியா தூங்கு போன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போயிடுறாங்க. பொழுது விடிஞ்சதும் மகாலிங்கம் எப்படான்னு காத்திருந்து போய் வக்கீல பார்க்க போயிருக்காங்க. வக்கீல் சார் உள்ள வரலாமாங்கிறாங்க. அடடே, வாங்க வாங்க மகாலிங்கம், உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் முக்கியமான வக்கீலா இருக்கீங்க. ரகுராம் குடும்பத்துக்கு நீங்க தான் பர்சனல் வக்கீலா வேற இருக்கீங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ரகுராம் பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க வக்கீல். இதுதான் வக்கீலுங்கிறது. கற்பூர புத்தி சார், உங்களுக்கு கப்புன்னு பிடிச்சிட்டீங்களே. அது ஒன்றும் இல்லை வக்கீல் சார், ரகுராமோட தங்கச்சி பத்மா பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவங்க பேரில் என்ன சொத்து இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாம், திடீர்னு இப்போ வந்து கேட்குறீங்களேங்கிறாங்க. ஆமாம், பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னல்ல, அவள் போய் நாளைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாமா, அதான் என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. அவ்வளவுதானே, எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் முக்கியமாக வெளியில் சொல்லக்கூடாது, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குதுங்கிறாங்க வக்கீல். வக்கீல் சார், உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வருங்கிறாங்க மகாலிங்கம். ஓ அப்படியா, இருங்க உடனே நான் பார்த்து சொல்லிடுறேன்னு வக்கீல் போய் அவங்க ரகுராமோட ரெஜிஸ்டர் பார்க்குறாங்க. என்ன வக்கீல் சார், அந்த ரெக்கார்டை ரொம்ப நேரமாக படித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்படின்னா பத்மா பேர்லையும் சீனிவாசன் பேர்லையும் ரொம்ப நிறைய கோடி சொத்து இருக்கான்னு கேட்குறாங்க
மகாலிங்கம். தென்னந்தோப்பு 3 இருக்கா? அது பத்மா பேர்ல இருக்கா? சீனு பேர்ல தானே இருக்கு. தோப்பு வீடு எல்லாமே பத்மா பேர்லயும் இவங்க குடும்பத்தார் பேர்லயும் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பணமா நவையா எவ்வளவு சேரும்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கங்கிறாங்க மகாலிங்கம். சார் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் எல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில உங்களுக்கு நல்லா சொல்றேங்கிறாங்க வக்கீல். பாருங்க பாருங்க, அப்ப சரி பாருங்க. ரொம்ப நேரமா வக்கீல் புரட்டி புரட்டி பாக்குறாங்களே, அப்படின்னா இவங்க பேர்ல அளவு இல்லாம கோடிக்கணக்கில் சொத்து கிடக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். சார் பத்மா சீனிவாசன்கிற பேர்ல எந்த சொத்தும் கிடையாது. அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் சென்ட் கூட கிடையாது. சார் ரகுராமோட தங்கச்சி சார், அவங்க பேர்ல எதுவுமே இல்லையான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். அவங்க பேர்ல எல்லாம் நிறைய இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய இருந்திருக்கு. ஆனா அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணி எல்லாம் லாஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் வீட்டுக்கே வந்து அங்கேயே தங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க வக்கீல். அப்போ அவங்க பேர்ல ஒரு குண்டுமணி சொத்து கூட கிடையாதான்னு மகாலிங்கம் கேக்குறாங்க. அப்ப அந்த மாயா பொண்ணு அவங்க பேர்ல என்னென்னமோ சொத்து இருக்கிறதா சொன்னாலேங்கிறாங்க. ஆமா சார், வாய் வார்த்தைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ரெஜிஸ்டர்ல ரகுராம் பேர்லயும் அவங்க குடும்பத்தார் பேர்லயும் தான் சொத்து இருக்கு. பத்மா பேர்லயோ சீனிவாசன் பேர்லயோ எதுவுமே இல்லை. அவங்க அண்ணனா பார்த்து இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. அவங்க பேர்ல எல்லாம் எதுவுமே இல்லைன்னு வக்கீல் உறுதியா சொல்லிடுறாங்க. அட என்னது, பொண்ணு அவங்க குடும்பத்துல கொடுத்து நம்ம போய் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா அவங்க வந்து நம்ம குடும்பத்துல செட்டில் ஆயிருக்காங்களே. இப்படி ஒரு அண்ணன் காவடி குடும்பத்தையே நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது ஒண்ணு சரி வராதே. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நினைச்சிட்டு மகாலிங்கம் வர்றாரு. மணிவண்ணன் சமந்தி அம்மாவை கூப்பிட்டு தூக்கமா வருது, அது ஏன்னு கேக்குறாங்க. தின்னு போட்டு உட்காந்துருந்தா அப்படிதான் வரும். தூக்கம் வந்தா போய் தூங்குங்க சமந்திங்கிறாங்க. இல்ல பகல்ல தூங்குனா சோம்பேறித்தனம் ஆயிடுங்கிறாங்க. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, இந்த நேரத்தில் சூடாக ஒரு டம்ளர் காப்பி குடிச்சா எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க மணிவண்ணன். சக்கரை தூக்கலா காப்பி பொடி மனமா ஒரு அரை டம்ளர் குடிச்சா சரியா போயிடுங்கிறாங்க. அந்த மாதிரி கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில போய் அப்படி இடது கை பக்கமா திரும்பினீங்கன்னா ஒரு மளிகை கடை வரும். மளிகை கடைக்கு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும். அங்க போய் கேளுங்க கொடுப்பாங்கங்கிறாங்க. போங்க போங்க, அங்க போய் கேளுங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெடுக்குன்னு போயிடுறாங்க தேனு. இது என்னடா இது, முதல்ல எல்லாம் வந்தா அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு மாத்தி மாத்தி கொடுப்பாங்களே. இப்ப நாம என்ன கேட்டு போட்டோம்? ஒரு டம்ளர் காப்பி தானே கேட்டோம். ஏதோ மாதிரி பதில் சொல்லிட்டு போறாங்களே, இது ஒன்றும் சரியில்லையே, தப்பா இருக்கு. சம்மந்திங்கிற கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையே. சரி இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்து காப்பி குடிக்காமலா போயிடுவாங்க, அப்ப வச்சுக்கிற இவங்களேன்னு நினைக்கிறாங்க. சாதாரணமா ஒரு காப்பி கேட்டதுக்கு என்னமா டயலாக் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சீனு வராங்க. என்னப்பா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஏய் சீனு, சாருவோட அம்மா கிட்ட ஒரே ஒரு காப்பி தாண்டா கேட்டேன், அவங்க வெளியில கடையில இருக்கு அங்க போய் குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. ஏன் அப்படி சொல்றாங்க? மரியாதை இல்லாத நடந்துக்கிற மாதிரியெல்லாம் இருக்குங்கிறாங்க சீனு. டேய், இவர் ஒரு நாளைக்கு 4-5 காப்பி கேட்பாரு, குடிச்சிட்டே இருக்க முடியுமா? அதனாலதான் அவங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிருப்பாங்கிறாங்க. இல்ல பத்துமா, இன்னைக்கு நான் ஒரே ஒரு தடவை தான் ஒரு காப்பி கேட்டேங்கிறாங்க. இல்லங்க, அப்போ ஒரு வேளை பால் இல்லாம இருந்திருக்கும், அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்களா இருக்குங்கிறாங்க பத்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகாலிங்கம் வந்துடுறாங்க. டே வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க மணிவண்ணன். தேனு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் உட்காடுறாங்க. என்ன பத்மா இது, இங்க குறை சொன்னா அங்க போய் குறைறாங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். சே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சம்மந்தி, இன்னைக்கு சாரு வந்துருவாளான்னு கேக்குறாங்க பத்மா. வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பட்டும் படாம பேசுறாங்க மகாலிங்கம். என்ன சம்மந்தி நினைக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்ப வர்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். எது எப்போ எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியுங்கிறாங்க மகாலிங்கம். நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க. அட என்ன சம்மந்தி, நினைக்கிறது நினைக்க போறது நினைக்காத இருக்கிறது இதெல்லாம் என்னமோ குடுகுடுப்பக்காரன் பேசுற மாதிரியே பேசுறீங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏனுங்க சம்மந்தி, சாரு வந்துட்டேன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க பத்மா. அதை எதுக்கு இப்ப பேசுறீங்கன்னு கேக்குறாங்க சீனு. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா, ஏனுங்க சம்மந்தி, கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு, நீங்க சாருவா வர சொல்லுங்கிறாங்க. சொல்லலாம். அப்போ இப்போ போன் பண்ணினீங்கன்னா வந்துருவாங்கறாங்க. பண்ணலாம். பட்டும் படாம வேண்டாம் வெறுப்பா மகாலிங்கம் பேசிட்டு இருக்கிறத சீனு கவனிச்சுட்டாங்க. என்னங்க அம்மா பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நீங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க. நானும் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். என்னாச்சு சம்மந்தி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க பத்மா. அதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே, அப்படித்தானே இருக்கணும். சம்மந்தி, நீங்க சொல்றது ஒன்றும் புரியலைங்கிறாங்க மணிவண்ணன். நாங்களும் நாஸ்கா சொல்லி பார்த்துட்டோம், நீங்க புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க மகாலிங்கம். நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்கன்னு தெரியுது, எதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சீனு. வந்தீங்க தங்குனீங்க, அப்புறம் இங்கேயே தங்கிட்டே எப்படி? அடுத்த சொந்தம் வேற யாராவது இருந்தா போய் பார்க்க வேண்டியதானுங்கிறாங்க மகாலிங்கம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க பத்மா. பத்மா, இன்னுமா புரியல? இன்னும் இங்கேயே தங்கியிருக்கீங்க, வெளியில போங்க, வேற எங்கேயாவது போங்கன்னு சொல்றாருங்கிறாங்க மணிவண்ணன். ஏன் இப்படி சொல்றீங்க? எங்க பையனுக்கும் உங்க பொண்ணு சாருக்கும் தானே கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம்னு கேக்குறாங்க பத்மா. பிரச்சனையே அங்கதாங்க. என் பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு சந்தோஷமா போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வீடு கூட கிடையாதுங்கிறாங்க. உங்களுக்கு வீடுன்னு எதுவுமே கிடையாது, உங்களை நம்பி எங்க பொண்ணை எப்படி அனுப்புறதுன்னு கேக்குறாங்க தேனு. ஏங்க நாங்களே உங்களை நம்பி தானே வந்திருக்கோம்னு சொல்றாங்க பத்மா. நான் ஒன்னும் தப்பா சொல்லி, நீங்க இப்ப வீடு கூட இல்லாம என்னை நம்பி வந்திருக்கீங்க சரி, ஆனா என் பொண்ணு நாளைக்கு உங்களை நம்பி வர வேண்டாமா? இத்தனை நாளா என் பொண்ணு ராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கா.
நாளைக்கு நல்ல பெரிய வீட்டில் வாக்குப்பட போறாளேன்னு நாங்களும் சந்தோஷமா தான் இருந்தோம். இப்போ பெரிய வீட்டை விடுங்க, ஆனால் உங்களுக்கு சொந்தமா ஒரு குடிசையாவது இருக்கான்னு கேட்குறாங்க. எங்க தங்குவா, எப்படி இருப்பான்னு நான் ஒரு அப்பனா கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமான்னு. எங்க வீட்டில் நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமில்லங்கிறாங்க மணிவண்ணன். அது ஊருக்கே தெரியுமே, உங்க பையன் தான் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாருங்கிறாங்க. அவன் தான் திரும்பி வந்துட்டார்ல, அப்படி எதுவும் நடக்கலையேங்கிறாங்க பத்மா. சரி, அதை கூட விட்டுருங்க, ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டாருன்னு விட்டுலாம். ஆனா இப்போ நீங்க வீடு வாசல் கூட இல்லாம இருக்கீங்களே. மகாலிங்கம் சொன்னதை கேட்டதும் பத்மா, மணிவண்ணன், சீனு 3 பேர்த்துக்கும் தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு இப்பதான் தோணுது. அப்படியே தலையில இடி இறங்கின மாதிரி நிக்கிறாங்க. மறுபடியும் ரகுராம் வீட்டுக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் போயிருக்காங்க. என்னது, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க ரகுராம். பிரச்சனை எதுவும் இல்லைங்கய்யா, நம்ம வீட்டு மேல மறுபடியும் பிராது வந்திருக்குன்னு சொல்றாங்க. பிராது கொடுத்திருக்கிறது உங்க தங்கச்சி பத்மா தாங்கய்யான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு போன பத்மா மறுபடியும் ரகுராம் குடும்பத்தை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.